ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அதாவது இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மீனாட்சி திருக்கல்யாணம். பொதுவாக நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம், முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரமெல்லாம் மிஸ் பண்ணாதீங்கன்னு. அந்த வகையில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் தேடி சரி பண்ண போகிறோம். உங்கள் மீனாட்சி அம்மன் உங்கள் வீட்டுக்கே தேடி நான் எல்லா கஷ்டத்தையும் நான் சரி பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும் இந்த விஷயம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு முறைங்க. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். இந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவசியம் வீடியோ பார்க்குற ஒருத்தங்களும் கண்டிப்பாக இன்றைக்கி செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நாள். மீனாட்சி திருக்கல்யாணம். மீனாட்சி அம்மனுக்கு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வாழ்க்கையில் பல வகையான ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நாள். சரிங்களா? அதனால் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற தேய்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 6ஆம் தேதி வருது, மே மாதம். சரிங்களா? 5ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ இந்த 5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எதுக்கு பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், பெயர்கள் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. சரிங்களா? தொடர்ந்து பஞ்சமியில், அதுவும் ஒரே பஞ்சமியில் நடக்கிற மிராக்கள் அத்தனை பேர்த்துக்கும் போய் சேரணும். சகோதரி ஒருத்தங்க அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா பவர்ஃபுல்லான விஷயம், அது என்னங்கிறத பார்த்துடலாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எனக்கு 5 மணிக்கு கேஸு தீர்ப்பு வந்துச்சுக்கா. போலி உயில் கேஸுக்கு ஜெயிச்சிட்டேன்க்கா. 25 வருஷமா நான் கட்டின வீடு, நான் வாழ்ந்த வீடு, என் லைஃபே போச்சுக்கா. ஆனால் நான் வீட்டை வாங்கிட்டேன்க்கா. கிடச்சிருச்சுக்கா, என் பிள்ளைங்களுக்கு கிடச்சிருச்சுக்கா. நவமொழி அகத்தினால தானக்கா எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம வராகி அம்மாவோட கருணையினாலையும் வராகமூர்த்தி சித்திரையோட கருணையினால தான்க்கா நான் ஜெயிச்சிட்டேன்க்கா. எனக்குன்னு ஒரு அர்த்தம் கிடச்சிருச்சு. என் லைஃபு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு நான் கட்டின வீடு கிடச்சிருச்சுக்கா. கண்டிப்பாக சந்தோஷமா இருக்குக்கா. இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்க்கா. சந்தோஷமா இருக்குக்கா. சித்தரையாவுக்கும் நம்ம வராகி அம்மாவுக்கு தான் கருணையே சொல்கிறேன். அவங்களோட கருணை இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுக்கா. நன்றிக்கா. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வாழ்ந்த வீடு, 25 வருஷம் வாழ்ந்த வீடு கைவிட்டு போகுதுன்னா யாருக்கு தான் அந்த கஷ்டம் இருக்காது? அவங்க குழந்தைங்களுக்காச்சும் அந்த சொத்து சேரணும்னு நினச்சாங்க. அது வராகியம்மனோட அருளால் அதுதான் ஒரு பெரிய மிராக்கள். ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இவங்க 3 வருஷமாக நம்ம சப்ஸ்கிரைபர். ரெகுலராக பல விஷயங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. ரெகுலராக பண்ணுவாங்க. ஒரு வாட்டிக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நடந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் அவங்க வீடும் அவங்க கையில் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அத்தனை பேர்த்துக்குமே பஞ்சமியில் நடக்கிற அந்த மிராக்கள் கண்டிப்பாக போய் சேரணும். எல்லாத்துக்கும் நன்மைகள் நடக்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, வறுமையை நீக்க போகும் மீனாட்சி அம்மன் வழிபாடுன்னு இதை சொல்லுவாங்க. அதாவது யார் ஒருத்தங்க இன்றைக்கி நாளில் மீனாட்சி அம்மனை வீட்டுக்கு கூப்பிட்றாங்களோ, அவங்கள அழைக்கிறாங்களோ, அவங்க வீடு தேடி போய் அந்த அம்மா இருந்து உன் கஷ்டத்தெல்லாம் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருமா. அப்படியேப்பட்ட ஒரு விஷயம். இந்த மந்திரம் ஒன்று இருக்குது. இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி யார் அழைச்சாலும் அவங்க வீட்டில் வராகி அம்மன் சொல்கிறேன் பாருங்கள், மீனாட்சி அம்மன். வராகி வேலை இல்லை, மீனாட்சி வேலை இல்லை. ஏன்னா இது என்னையும் அறியாமல் வாயில் வந்துருச்சு. இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கான காரணம் சொல்கிறேன். ஓம் க்ளீம் மீனாட்சி தாயே போற்றிவோம். இந்த ஒருவரி மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு மீனாட்சினா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அதாவது ஒரு சிலர் நமக்கு காரணமே இல்லாமல் பிடிக்கும், தெரியுங்களா? ஏனே தெரியாது. அவங்கள பார்த்தா பிடிக்கும், அவங்க பேரை சொன்னால் பிடிக்கும். அவங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு மீனாட்சி அம்மன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோடய அம்மா மாதிரி. ஸோ எனக்கு முதல்ல என்னோடய பெரிய தாயின்னு சொன்னால் வராகி அன்னை. என்னோடய வாராகி அன்னை வேறு, இவங்க வேறுன்னு என்னால் நினச்சே பார்க்க முடியாது. இவங்க ரூபத்தில் எனக்கு வராகி தெரியும், வராகி ரூபத்தில் இவங்க தெரிவாங்க. அந்த மாதிரி எனக்கு 2 பேரும் 2 கண்ணு மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மீனாட்சி அன்னை. இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம்னு சொல்லணுன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். காலையிலேருந்து அப்பா இன்றைக்கி அம்மாவுக்கு கல்யாணம், திருக்கல்யாணம். அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். இன்றைக்கி நாள் நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு. மீனாட்சி சாதாரண ஒரு தெய்வம் இல்லைங்க, சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அவளை மனசார நினச்சி நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த மந்திரம் ஒருவரி மந்திரம் சொல்லி கொடுத்த இல்லையா,
இந்த மந்திரத்தை வந்துட்டு எத்தனை வாட்டி சொல்லணும்னா குறைஞ்சது ஒரு 308 வாட்டி இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க சொல்லி இன்றைக்கி மீனாட்சி அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் கஷ்டங்கிறதே இருக்காது. அவங்க எந்த ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வறுமை எல்லாத்தையும் அன்னை மீனாட்சி வாரி எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை கஷ்டத்தையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவா. ஏன்னா இன்றைக்கி அத்தனை ஒரு சந்தோஷமாக இருப்பாள். அவள் எந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாளோ அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை இன்றைக்கி கொடுத்துட்டு கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவள் எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி மீனாட்சி அம்மனை ஒருத்தரும் வீட்டுக்கு அழைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு இந்த மந்திரம் ஒன்று நமக்கு கண்டிப்பாக வேணும். 308 வாட்டி இதை சொல்லணும். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மீனாட்சி அன்னையை இந்த மந்திரத்தோடு மட்டும் இல்லாமல் குங்குமத்தை வச்சு நீங்கள் அழைக்கணும். குங்கும வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிவப்பு நிற குங்குமம் இருக்கும் இல்லையா, அந்த குங்குமத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் வீட்டு ஹால்லையோ கிழக்கு பக்கமாக பார்த்து ஒரு வட்ட வடிவில் அந்த குங்குமத்தை வரைஞ்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு நெய் தீபத்தை வைக்கணும். இந்த வட்டம் அப்படிங்கிறது ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு பொட்டு மாதிரி, அதாவது இது சென்டரில் நம்ம அகல் விளக்கு நெய் தீபம் வைக்க போகிறோம். அதனால் அம்மாவை இன்றைக்கி பொட்டு வச்சு மங்களகரமாக அழைக்கணும். ஏன்னா அவங்க கல்யாண நாள் இல்லையா, அவங்க கல்யாண நாள் மீன்ஸ் அவங்க அன்னையோட திருக்கல்யாணம் இன்னைக்கு. அதனால் அவங்கள சந்தோஷமாக மங்களகரமான பொருளால் அவங்கள அழைக்கணும். இந்த குங்குமத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு தட்டு வச்சு அதன் மேலே குங்குமத்தை வைங்க. இப்படி வச்சு இந்த குங்குமத்துக்கு நடுவில் ஒரு நெய் தீபம் வைக்கணும். சரிங்களா? நெய் தீபம் வச்சு அந்த நெய் தீபத்துக்கு நடுவுலையும் ஒரு பொட்டு குங்குமத்தை அப்படி கையால் வச்சுருங்க. வச்சு இந்த தீபம் ஏற்றி வைங்க. இப்படி வச்சுட்டு அம்மாவை நீங்கள் அழைக்கணும். அம்மா மீனாட்சியை அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அழைக்கணும். இந்த மந்திரம் ஒரு போற்றி மாதிரி. சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லும் போது பச்சை நிற குங்குமத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு இந்த சிவப்பு நிற குங்குமம். சரிங்களா? இன்னொரு சின்ன தட்டு எடுத்து வச்சு குங்குமத்தை அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை பண்ணுறக்கு பச்சை நிற குங்குமத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை நிற குங்குமத்தால் அந்த ஓம் க்ளீம் மீனாட்சி தாயே போற்றுவோம் இந்த நாமத்தை, அந்த போற்றிய 308 வாட்டி பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் சொல்லும் போது மீனாட்சி அம்மன் அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு சந்தோஷத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டு போவாங்க. இதை சொல்லும்போது அந்த வீட்டில் கஷ்டம் போயிடும். பச்சை நிறம் குங்குமம் அப்படிங்கிறது வெற்றிக்கானது, புதனுக்குரியது. யார் ஒருத்தங்க இந்த குங்குமத்தை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக அதை பார்க்கப்படுது. சரிங்களா? அதனால் 308 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி முடித்தோடனே அந்த குங்குமத்தை எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 இயருக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி வர ஒரு சிறப்பான ஒரு நாள் இது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே இந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அடிக்கடியெல்லாம் கிடைக்காது. அதனால் அடுத்த திருக்கல்யாணம் வர இந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கலாம். வெளியில் எங்கே போனாலும் இதை வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்படி அர்ச்சனை நீங்கள் பண்ணலாம். மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு செய்யறதுங்கிறது கூடுதல் சிறப்பு. சந்தோஷமாக இருக்கும். அன்னை என்ன கேட்டாலும் சந்தோஷமாக 2 கையை விரித்து எடுத்துக்கோங்க, நல்லா எடுத்துக்கோங்க, நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன்ற மாதிரி சந்தோஷமாக கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால தான் அந்தந்த தெய்வத்துக்குரிய நாளை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. இன்றைக்கி விட்டவங்க மறுபடியும் இதை செய்யலாமா? மீனாட்சி அம்மனை எப்போ கும்பலான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களில் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அன்னையை வீட்டுக்கு அழைச்சி இதே விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த வீட்டில் கஷ்டங்கிறதே இருக்காது, சந்தோஷம் மட்டுமே நிலை கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க. நீங்கள் அந்த குங்குமத்தை வட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த குங்குமத்தையும் நெத்திக்கு வைக்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதை மறுபடியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.